students, இப்போ நாம பார்க்கிறது வந்து பார்த்தீங்கன்னா third sum. If f of alpha cos alpha 0 minus plus sin alpha 0 1 0 minus sin alpha 0 cos alpha such that f of alpha inverse equal to minus f of alpha. அதாவது நேர்மாறு அணியோட f of alpha வந்து பார்த்தீங்கன்னாமோ அது equal to minus f of alpha. ரெண்டுமே left hand side right hand side ஈக்குவலாக இருக்குதா இல்லையான்னு நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். ஓகே, சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிற வேல்யூ எழுதிக்கலாம். f of alpha equal to cos alpha 0 sin alpha 0 1 0 minus sin alpha 0 cos alpha. ஸோ நம்மளுக்கு வந்து இன்வெர்ஸுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா a inverse equal to 1 by determine a into adjoint a அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கிறது f of alphaங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்படின்னா அதோட ஃபார்முலா என்ன வரும்னா f of alpha inverse equal to 1 by determinant f of alpha adjoint f of alpha. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா f of alphaங்கிறது நம்ம வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ டிட்டர்மினன்ட் f of alpha equal to, ஸோ அதோட வேல்யூ டிட்டர்மினன்ட்ல நம்ம எழுதிக்கலாம். cos alpha 0 sin alpha 0 1 0 minus sin alpha 0 cos alpha. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த cos alphaங்கிற டேம் நம்ம எடுத்துக்கிட்டோமா அதனோட டேம்ஸில் இந்த ரோவும் போயிடும், இந்த காலமும் போய் இந்த வேல்யூ மட்டும் நம்மளுக்கு வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்னா cos alpha டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து 1 0 0 cos alphaன்னு கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபார்முலாலே ஒரு மைனஸ், இங்கே செகண்ட் டைம் வந்து 0. இப்போ 0ங்கிற டைம் நம்ம எடுத்துக்கிறோம். 0ங்கிற டைம் எடுத்துக்கிட்டால் இந்த காலமும் போயிடும், ஃபஸ்ட் ரோவும் போயிடும். அப்போ ஆன்சர்ஸ் வந்து 0 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபா. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வேல்யூ தேர்டு சைன் ஆல்ஃபா எடுத்துக்குவோம். அப்போ சைன் ஆல்ஃபாங்கும் போது ஃபஸ்ட் ரோவும் தேர்டு காலமும் போயிடுது. இப்போ ப்ளஸ் சைன் ஆல்ஃபா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0 1 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0. ஓகேவா? ஸோ இப்போ இதனோட வேல்யூ எப்பயுமே டிட்டர்மினன்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு மேலேருந்து தான் கீழே கிராஸ் வேல்யூ பண்ணுவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், காஸ் ஆல்ஃபா இன்ட்டு 1 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா வேல்யூ காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0 இன்ட்டு 0 அப்படிங்கும்போது 0ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து இந்த ஃபுல் இது இங்கே என்ன வேல்யூ கிடைச்சாலுமே வெளியே நம்மளுக்கு 0ன்னு இருக்கிறதுனால 0வால் மல்டிபிள் பண்ணால் எல்லாமே 0 ஆயிடும். அதனால் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் 0 போட்டுக்கோங்க. அடுத்தது ப்ளஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு 0 இன்ட்டு 0 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 0ன்னு வரும். அடுத்தது ஃபார்முலாலே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இது ப்ளஸ்ஸு சைன் ஆல்ஃபா இன்ட்டு 1 அப்படிங்கும்போது சைன் ஆல்ஃபான்னு கிடைக்கும். அப்போ நம்மளோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபா வேல்யூ மல்டிபிள் பண்ணும்போது காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆல்ஃபா மல்டிபிள் பண்ணும்போது ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா வந்து ட்ரிகோனோமெட்ரி ஃபார்முலாவில் பார்க்கும்போது 1ன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ என்னோட வேல்யூ வந்து 1. அப்போ f ஆஃப் ஆல்ஃபா நாட் ஈக்குவல் டு 0. ஸோ டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு நம்மளுக்கு 0 கிடைச்சிக்கிறதுனால நாம் வந்து அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ் போவோம். ஏன்னா சப்போஸ் இதனோட வேல்யூ 0ன்னு கிடைச்சிச்சுன்னா நம்ம இதுக்கே வந்து a இன்வெர்ஸ் அதாவது நேர்மாறு அணி நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜாயின்ட் ஆஃப் f ஆஃப் ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறோம். அட்ஜாயின்ட் ஆஃப் f ஆஃப் ஆல்ஃபா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதனோட டேர்ம்ஸ் ஆஃப் வேல்யூ ஒரு பெரிய கோஃபேக்டரை நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போ இதனோட வேல்யூ ஃபஸ்ட்டு வந்து காஸ் ஆல்ஃபா. காஸ் ஆல்ஃபாவுக்கு நம்ம ஃபஸ்ட் ரோவும் ஃபஸ்ட்டு காலமும் போயிடுச்சுன்னா மீதி ரிமைனிங் வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும் 1 0 0 cos alpha நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா?
அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் காலம் ஃபஸ்ட் ரோ போயிடுச்சுன்னா அதோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 0 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா. அடுத்து தேர்ட் வேல்யூ அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் போயிடுது. அப்போ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0 1 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் அப்படிங்கும்போது செகண்ட் ரோ போயிடும், ஃபஸ்ட் காலம் போயிடும். அப்போ ரிமைனிங் டைம் நம்மளுக்கு என்ன வரும்? அப்போ 0 சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. அடுத்தது செகண்ட் ரோ செகண்ட் காலம் போயிடுது, இந்த ப்ளஸ் சிம்பிள் மாதிரி போகும். அப்போ போயிடுச்சுன்னா அப்போ ரிமைனிங் வேல்யூ நம்மளுக்கு காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா. அடுத்தது செகண்ட் ரோ தேர்ட் காலம். அப்போ நம்மளோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா காஸ் ஆல்ஃபா 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0. இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோ ஃபஸ்ட் காலம். அப்போ ஃபஸ்ட் காலம் போயிடுது, தேர்ட் ரோவும் போயிடுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வேல்யூ 0 சைன் ஆல்ஃபா 1 0. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோ செகண்ட் காலம். அப்போ அதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0 0. ஓகேவா? அடுத்து லாஸ்ட் டைமு தேர்ட் ரோ தேர்ட் காலம். அப்போ அதனோட வேல்யூ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும் காஸ் ஆல்ஃபா 0 0 1. ஓகேவா? ஸோ இப்போ 3x3 மேட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 9 கோஃபேக்டர் வேல்யூ 9 இணைகாரணி வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதனோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிட்டு ப்ளஸ் அண்ட் மைனஸ்லாம் மாற்றி போட்டு டிரான்ஸ்ஃபார்ம், அதாவது ரோவை காலமாக காலத்தை ரோவாக மாற்றி போட்டோமா அதுதான் அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இதனோட கிராஸ் வேல்யூ நம்ம பண்ணுவோம். அப்போ பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா வேல்யூ காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0 இன்ட்டு 0ங்கும் போது 0. அடுத்தது ஃபார்முலாலேயே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் போட்டுக்குவோம். இப்போ 0வால் எது மல்டிபிள் பண்ணும்போது 0 தான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ 0 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா வந்து 0, அகைன் 0 இன்ட்டு சைன் ஆல்ஃபாவோட வேல்யூ 0 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது ப்ளஸ் 0 இன்ட்டு 0 அப்படிங்கும்போது 0ன்னு நம்மளுக்கு வரும். ஃபார்முலாலேயே ஒரு மைனஸு, இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இதனோட டைம்ஸ் ப்ளஸ்ஸு சைன் ஆல்ஃபா. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு 0வால் இதை மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ 0ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது இதையும் 0வால் மல்டிபிள் பண்ணால் அதுவும் 0ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். வெளியே வந்து மைனஸு. அடுத்து நெக்ஸ்ட்டு வேல்யூ காஸ் இன்ட்டு காஸ் ஆல்ஃபா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா, ஃபார்முலாலேயும் ஒரு மைனஸு. சைன் இன்ட்டு சைன் ஆல்ஃபா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. அடுத்தது தேர்ட் டைமு காஸ் ஆல்ஃபா இன்ட்டு 0 அப்படிங்கும்போது 0ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். சைன் ஆல்ஃபா இன்ட்டு 0வோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இது மைனஸு, இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, இது மைனஸு. அடுத்தது தேர்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம் பார்க்குறோம். 0 இன்ட்டு 0 அப்படிங்கும்போது வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0ன்னு வரும். 1 இன்ட்டு சைன் ஆல்ஃபா வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் சைன் ஆல்ஃபான்னு நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது இந்த டைம் ஆஃப் வேல்யூ இப்போ காஸ் இன்ட்டு 0 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 0ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். சைன் இன்ட்டு 0வோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 0ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? அடுத்து லாஸ்ட் வேல்யூ காஸ் இன்ட்டு 1 ஆல்ஃபா, காஸ் ஆல்ஃபா இன்ட்டு 1 மல்டிபிள் பண்ணும்போது காஸ் ஆல்ஃபான்னு நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து 0 இன்ட்டு 0 அப்படிங்கும்போது மைனஸ் 0ன்னு நம்மளுக்கு வரும். இங்கே மேலே ட்ரான்ஸ்ஃபார்ம். இப்போ இதனோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து பார்த்தா காஸ் ஆல்ஃபா, செகண்ட் வந்து பார்த்தா 0. ஏன்னா மைனஸ் 0 ப்ளஸ் 0 நம்ம எப்படியும் போட முடியாது, அதனால் நீங்கள் ப்ளஸ் 0 போட்டுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைன் ஆல்ஃபா. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0. சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவோட வேல்யூ 1. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு நம்ம போடுறோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0. அடுத்து இதனோட டைம் ஆஃப் வேல்யூ மைனஸ் சைன் ஆல்ஃபான்னு நம்மளுக்கு வரும். அடுத்து நெக்ஸ்ட்டு 0. அடுத்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா காஸ் ஆல்ஃபான்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதனோட ட்ரான்ஸ்ஃபார்ம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணேன்னா ரோவை
காலமாக மாற்றுறோம், ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணுறோம். காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபா 0 1 0. அடுத்து நெக்ஸ்ட்டு மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஏ இன்வெர்ஸ்க்கு ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி எழுதி போட்டிருக்கிறோம். அப்போ ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 1/f ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு அட்ஜாயின் எஃப் ஆஃப் ஆல்ஃபா. நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா கண்டுபிடிச்சிக்கிறோம். என்னன்னா அதோட வேல்யூ 1ன்னு. இப்போ 1/1. அடுத்து நெக்ஸ்ட் அட்ஜாயின் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபா இந்த வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்னா காஸ் ஆல்ஃபா 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 1 0. அடுத்தது சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. இது ஈக்குவேஷன் 1ன்னு நம்ம வச்சுக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்னா எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ எஃப் ஆஃப் ஆல்ஃபா இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். மைனஸ் ஆல்ஃபா அந்த டைம் கண்டுபிடிக்கிறோம். அப்போ அதனோட வேல்யூ வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இருக்கிறதுல ஆல்ஃபாலாம் மைனஸ் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ காஸ் ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா 0 சைன் மைனஸ் ஆல்ஃபா. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0 1 0. அடுத்து நெக்ஸ்ட்டு மைனஸ் சைன் மைனஸ் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா மைனஸ். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா காஸ் ஆல்ஃபா வந்து பார்த்தீங்கன்னா காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எழுதணும்னா காஸ் ஆல்ஃபான்னு எழுதிக்குவோம். அதே சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் சைன் ஆல்ஃபான்னு நம்ம எழுதுவோம். ஓகேங்களா? அப்போ இதனோட வேல்யூ அப்படி சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. இப்போ காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா வந்து பார்த்தீங்கன்னா காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா வேல்யூ மைனஸ் சைன் ஆல்ஃபா. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0 1 0 சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா வேல்யூ மைனஸ் சைன் ஆல்ஃபா. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ், அப்போ ப்ளஸ் சைன் ஆல்ஃபா. இங்கே 0 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காஸ் ஆல்ஃபா. இது வந்து ஈக்குவேஷன் 2. ஆல்ரெடி நம்ம 1 கண்டுபிடிச்சிருந்தோம். 1ஓட ஆன்சர்ஸும் இதே சேம் ஆன்சர்ஸ் தான் நம்மளுக்கு வந்துருந்துச்சு. அப்போ 1 and 2 வந்து ஈக்குவல். அப்படிங்கும்போது நம்மளுக்கு எஃப் ஆஃப் ஆல்ஃபா இன்வெர்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ வந்து ரெண்டுமே ஈக்குவல். அப்படின்னால 1 = 2 ரெண்டுமே நம்மளுக்கு ஈக்குவலாக வந்துடுச்சு. ஓகேவா? வந்து ஃபோர்த் கொஸ்டின் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு a = 5 3 -1 -2 such that a² - 3a - 7i2 = 0. hence find the a inverse. அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா a inverse என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா இதோட ஆன்சர்ஸ் = 0ன்னு நம்ம ப்ரூவ் பண்ண சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். அப்போ a² - 3a - 7i2 = 0ன்னு தான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். இப்போ a² ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். a² அப்படின்னா a × a அப்படின்னு நம்ம எழுதலாம். அப்போ நம்மளோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5 3 -1 -2. அதே வந்து பார்த்தீங்கன்னா அகைன் திரும்ப இன்னொரு a எழுதுகிறோம். அதோட வேல்யூ 5 3 -1 -2. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பெருக்கல் அப்படிங்கிறதுனால ஒரு ரோவை எடுத்துக்கிட்டோமா ஒரு காலத்தில் தான் மல்டிபிள் பண்ணும். இது ரோ இது காலம். ஓகேவா? அப்போ நம்மளோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 5 × 5 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 25 கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு 3 × 1 அப்படிங்கும்போது -3ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு இதே ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து செகண்ட் காலத்தில் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ வந்து 5 × 3 அப்போ 15 நம்மளுக்கு கிடைக்கும். 3 × 2 -6ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு 1 × 5 -5ன்னு வரும். 2 × 1
ப்ளஸ் 2 நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு 1 into 3 மைனஸ் 3ன்னு வரும். 2 into 2 ப்ளஸ் 4 நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ வேல்யூ நம்மளுக்கு என்ன வரும்னா 25ல் 3 சப்ராக்ட் பண்ணால் ஆன்சர்ஸ் வந்து 22. அடுத்தது 15ல் 6 சப்ராக்ட் பண்ணால் அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15ல் மைனஸ் 6 சப்ராக்ட் பண்ணும்போது அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 9 நம்மளுக்கு கிடைக்கும். மைனஸ் 5ல் 2 சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு மைனஸ் 3 நம்மளுக்கு வரும். மைனஸ் 3ல் 4 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ளஸ் 1 வரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயரோட வேல்யூ. இப்போ அடுத்தது 3a. அப்போ 3aனா நம்மளுக்கு 3ஆல் அந்த ஏங்கிற எலிமெண்ட்ஸை மல்டிபிள் பண்ணுவோம். 5 3 மைனஸ் 1 மைனஸ் 2. அப்போ மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3 into 5 அப்படிங்கும்போது 15, 3 into 3 அப்படிங்கும்போது 9, 3 into 1 அப்படிங்கும்போது மைனஸ் 3a, 3 into 2 அப்படிங்கும்போது மைனஸ் 6. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7i2. ஸோ 7i2 7 into i2னா ஐடென்டி மேட்ரிக்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ்னால் 1 0 0 1 நம்ம சொல்லுவோம். இப்போ 7ஆல் இது மல்டிபிள் பண்ணி இதோட ஆன்சர்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 7 0 0 1 7 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த 3 வேல்யூ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ 3 வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் a ஸ்கொயர் மைனஸ் 3a மைனஸ் 7i2. அப்போ a ஸ்கொயரோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைச்சிக்குது? 22 9 மைனஸ் 3 1. அதே மைனஸ் 3a-ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிக்கிறோம்? 15 9 மைனஸ் 3 மைனஸ் 6. அடுத்து நெக்ஸ்ட்டு 7ஓட வேல்யூ 7i2ஓட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கிறோம்? மைனஸ் 7i2ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 7 0 0 7. இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே வேல்யூ ஆட் பண்ணி நம்மளோட வேல்யூ 0ன்னு நம்ம கொண்டு வரணும். அப்போ வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு டேர்மு இங்கே ஃபஸ்ட்டு நம்பர் எது எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபஸ்ட் நம்பரு இங்கேயும் ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்கணும். அப்போ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 22 மைனஸ் வெளியே மைனஸ்னாலும் இங்கே உள்ள மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் 15 வரும். அதே மாதிரி இங்கேயும் உள்ள மைனஸ் பண்ணிட்டோம்னா மைனஸ் 7 நம்மளுக்கு கிடைக்கும். இது ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட வேல்யூ. அதே மாதிரி செகண்ட் எலிமெண்ட்டுங்கும் போது செகண்ட் எலிமெண்ட். அப்போ நம்மளோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 9 மைனஸ் 9 மைனஸ் 0 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு 3 மைனஸ் 3. இது மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ ப்ளஸ் 3 நம்மளுக்கு வரும். இதில் வந்து பார்த்தா மைனஸ் 0ன்னு நம்மளுக்கு வரும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு இதனோட டேர்ம்ஸு 1 அப்படிங்கும்போது நம்மளோட டேர்ம் ஆஃப் வேல்யூ வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு 1. இது மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ ப்ளஸ் 6. இங்கே மைனஸ் அப்ளை பண்ணும்போது மைனஸ் 7. இப்போ இதனோட டேர்ம்ஸு வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 22 மைனஸ் 15 மைனஸ் 7 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 22 மைனஸ் 22. அடுத்து நெக்ஸ்ட் இதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 9 மைனஸ் 9. இதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 3 ப்ளஸ் 3. இதனோட வேல்யூ ப்ளஸ் 7 மைனஸ் 7. அப்போ வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 0 0 0 0. அப்போ நம்மளோட மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொன்ன வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் 3a மைனஸ் 7i2 ஈக்குவல் டு 0ங்கிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ அடுத்தது a இன்வெர்ஸுங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இதுக்கு இந்த ஈக்குவேஷன்ஸ் எழுதிக்கிறோம். a ஸ்கொயர் மைனஸ் 3a மைனஸ் 7i2. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை நாம் எழுதிட்டு இப்போ நான் ஏவை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா a ஸ்கொயர் எப்படி எழுதிக்கிறேன்னா a இன்ட்டு a மைனஸ் 3a மைனஸ் 7i2 அப்படின்னு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா a இன்ட்டு a இன்வெர்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்னென்னு வரும்னா ஐன்னு வரும். அதே மாதிரி a இன்வெர்ஸ் இன்ட்டு ஐயை மல்டிபிள் பண்ணும்போது a இன்வெர்ஸ்ன்னு நம்மளுக்கு வரும்.
ஸோ இது ரெண்டு தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே இருக்கிறதுல எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஏ இன்வெர்ஸால் மல்டிபிள் பண்ணுறேன். மல்டிபிள் ஏ இன்வெர்ஸ், அதாவது ஏ இன்வெர்ஸால் நான் பெருக்கிறேன். ஓகேவா? அப்போ பெருக்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ இன்வெர்ஸ். அடுத்து நெக்ஸ்ட்டு -3 இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ இன்வெர்ஸ். அடுத்து நெக்ஸ்ட்டு 7i2 இன்ட்டு ஏ இன்வெர்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் ஏ இன்வெர்ஸ் ஏவோட வேல்யூ ஐன்னு நம்ம சொல்லுவோம். அதே வந்து ஏ இன்வெர்ஸ் ஐயோட வேல்யூ ஏ இன்வெர்ஸ் சொல்லலாம். அப்போ இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணும்போது ஏ இன்ட்டு ஐ மைனஸ் 3IA. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா -7A இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ வந்து பார்க்கும்போது எனக்கு ஏ இன்வெர்ஸ் தான் அவன் ஃபைண்ட் பண்ண சொல்லிக்கிறான். அப்போ ஏ இன்வெர்ஸ் மட்டும் வச்சுட்டு மீதிலாம் அந்த சைடு கொண்டு போகிறோம். இப்போ -7A இன்வெர்ஸ் ஈக்குவல் டு இது மைனஸ் ஆகிறது அந்த சைடு வந்தால் ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ +3IA. அதே இங்கே ப்ளஸ் ஆகிறது அந்த சைடு போனால் மைனஸாக மாறும். அப்போ -AI அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த 7ஐயும் நான் அந்த சைடு கொண்டு போகிறேன். அப்போ 7 அந்த சைடு கொண்டு போகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஏ இன்வெர்ஸ் ஆஃப் நம்மளோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? -1/7 இன்ட்டு 3i மைனஸ் ஏஐ அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க மல்டிபிள் டைம் அந்த சைடு போகும்போது டிவைடராக மாறும். இந்த சைன் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? இப்போ அதோட வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். -1/7 இன்ட்டு 3 இன்ட்டு ஐடென்டிட்டின்னா நம்மளுக்கு என்ன சொல்லிக்கிறேன்? 1 0 0 1. ஓகேவா? அதே மாதிரி மைனஸ் ஏவோட வேல்யூ நம்மளுக்கு வந்து என்னது? 5 3 -1 -2. ஐயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது? 1 0 0 1. ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பண்ணுங்க. இப்போ 1/7 இன்ட்டு 3ஆல் இதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3 0 0 3. அடுத்தது இது ரோ, இது காலத்தால் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ மல்டிபிள் பண்ணும்போது 5 × 1 அப்படிங்கும்போது 5 + 0 நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட் இதை எடுத்து செகண்ட் இதில் மல்டிபிள் பண்ணும்போது 0 + 3 நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது இதை எடுத்து இதில் மல்டிபிள் பண்ணும்போது -1 + 0 நம்மளுக்கு வரும். அடுத்து இதை எடுத்து இதில் மல்டிபிள் பண்ணும்போது 0 - 2 நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ -1/7 இன்ட்டு 3 0 0 3 மைனஸ் 5 3 -1 -2. இப்போ இந்த டேம் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணும்போது அதோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? -1/7 இன்ட்டு அதோட வேல்யூ 3 - 5. அப்போ அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2. 0 - 3 அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -3. அடுத்து நெக்ஸ்ட்டு 0 -2 ப்ளஸ் அப்போ 1. அடுத்தது 3 இங்கே மைனஸோட மல்டிபிள் பண்ணும்போது +2ன்னு வரும். அப்போ இங்கே 5. அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏ இன்வெர்ஸோட வேல்யூ. நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 5th சம்மு. ஏ = 1/9 -8 1 4 4 4 7 1 -8 4. ப்ரூவ் தட் ஏ இன்வெர்ஸ் = a/t. ஓகேவா? இதை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தடில் நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஒன்று, ஒரு பக்கம் ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சிட்டு ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஏ ட்ரான்ஸ்ஃபர் இதை வந்து அப்படியே எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி எழுதி ரெண்டு ஈக்குவல்னு காமிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா இந்த ஏ இன்வெர்ஸை இந்த சைடு கொண்டு வரும்போது நம்மளுக்கு ஏவாக மாறிடும். அப்போ a/t × a = ஐடென்டிட்டின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஐடென்டிட்டின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோமாவே ஆன்சர்ஸ் வந்துடும். இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் மெத்தட் தான் நம்ம பார்ப்போம். ஏன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே போடுவாங்க. இப்போ நம்ம செகண்ட் மெத்தட் நம்ம போடலாம். சொல்யூஷன். அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா
ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஏ பவர் டியை இந்த ஏ இன்வெர்ஸ் அப்படியே இந்த சைடு கொண்டு வரேன். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடுலேருந்து ரைட் ஹேண்ட் சைடு நம்ம கொண்டு வரும்போது ஏ இன்வெர்ஸ் என்னவா மாறினா ஏவாக மாறிடும். அப்போ இங்கே வந்து ஐடென்டின்னு வந்துடும். இங்கே வந்து ஏ இன்ட்டு ஏ பவர் டின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்போ நான் வந்து பார்த்தா ஏவியும் ஏ பவர் டியும் மல்டிபிள் பண்ணி அதனோட ஆன்சர்ஸை நான் ஐடென்டின்னு கொண்டு வந்தால் இதனோட வேல்யூ ப்ரூவ் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு ஏ இன்ட்டு ஏ பவர் டி. அப்போ ஏவோட வேல்யூ நம்மளுக்கு என்னது 1/9 இன்ட்டு அதனோட வேல்யூ எல்லாத்தையும் எடுத்து எழுதுகிறோம். -8 1 4 4 4 7 1 -8 4. இப்போ ஏ பவர் டி அப்படிங்கும்போது என்ன பண்ணால் ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணி எழுதணும். 1/9 அப்படியே எடுத்து எழுதிட்டு மீதி இருக்கிற டேர்ம்ஸ்லாம் ரோவை நான் காலமாக மாற்றி எழுதுறேன். அப்போ வந்து -8 1 4. அடுத்தது 4 4 7. அடுத்து நெக்ஸ்ட்டு 1 -8 4. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் மல்டிபிள் இருக்கிறதுனால அதை ஒட்டுக்கா மல்டிபிள் பண்ணி எழுதிக்கணும். 1/9 × 9ஓட வேல்யூ 81. இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் எடுத்து எழுதுங்க. -8 1 4 4 4 7 1 -8 4 இன்ட்டு இதனோட வேல்யூ -8 4 1 1 4 -8 4 7 4. இப்போ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ரோவை எடுத்து காலத்தால் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ 1/81 இன்ட்டு அப்போ 8 × 8 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 64 நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு 1 × 1 அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு 4 × 4 அதோட வேல்யூ நம்மளுக்கு என்னென்னு கிடைக்கும் 16 நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி இதே டைம் எடுத்து ரெண்டாவது காலத்தில் மல்டிபிள் பண்ணுறோம். இப்போ 8 × 4ஓட வேல்யூ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா -32 நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது 1 × 4 அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா +4ன்னு கிடைக்கும். 4 × 7ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 28ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோவையும் இப்போ தேர்ட் காலத்தையும் மல்டிபிள் பண்ணுறேன். இப்போ 8 × 1 அப்படிங்கும்போது நம்மளுக்கு -8. அடுத்து நெக்ஸ்ட்டு 1 × 8 அப்படிங்கும்போது நம்மளுக்கு -8. 4 × 4ஓட வேல்யூ வந்து பார்த்தா +16. இப்போ வந்து பார்த்தா செகண்ட் ரோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் தேர்ட் காலத்தையும் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ வந்து 4 × 8 -32 4 × 1 +4 7 × 4 +28. அடுத்து நெக்ஸ்ட்டு 4 × 4 16 4 × 4 16 7 × 7 49. அடுத்து நெக்ஸ்ட்டு 1 × 4 அப்போ 4 4 × 8 -32 7 × 4 +28. அடுத்து லாஸ்ட் ரோ வேல்யூ 1 × 8 -8 8 × 1 -8 4 × 4 +16. அடுத்து நெக்ஸ்ட்டு 1 × 4 4 8 × 4 -32 4 × 7 +28. அடுத்து லாஸ்ட் வேல்யூ 1 × 1 1 8 × 6 +16 4 × 4 அதனோட வேல்யூ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 × 8ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 64 4 × 4ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 16. இப்போ அடுத்தது 1/81 இதோட ஆன்சர்ஸ்லாம் அப்படியே சிம்ப்ளிஃபிகேஷன்ஸ் பண்ணுறோம். 64 16 ஆட் பண்ணால் 80 80 கூட 1 ஆட் பண்ணும்போது 81 நம்மளுக்கு கிடைக்கும்.
இதனோட டைம்ஸ் நம்மளுக்கு என்ன வந்துடும் 32 28 4 ஆட் பண்ணால் ப்ளஸ் 32ன்னு வரும். அப்போ -32 ப்ளஸ் 32 அப்படிங்கும்போது இதனோட வேல்யூ 0ன்னு வரும். அதே மாதிரி -16 ப்ளஸ் 16 அதனோட வேல்யூ 0ன்னு வரும். அதே மாதிரி இதனோட டைம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 0ன்னு வரும். 16 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 32 32 49 ஆட் பண்ணும்போது 81. அதே மாதிரி 32 28 4 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 0ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ 16 -16ஓட வேல்யூ 0ன்னு வரும். இப்போ இதனோட வேல்யூ நம்மளுக்கு 0ன்னு நம்மளுக்கு வரும். இதனோட வேல்யூ நம்மளுக்கு 81ன்னு நம்மளுக்கு வரும். அப்போ மூணுலேயும் பாருங்கள் இந்த டைகனல்ஸ் வேல்யூ மட்டும் நம்மளுக்கு வந்து பார்த்தா 81 இருக்குது. அப்போ அந்த 81 நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அப்போ 81/81 இன்ட்டு அப்போ நம்மளோட வேல்யூ நம்மளுக்கு என்னது 1 0 0 0 1 0 0 0 1. அப்போ இந்த 81 இந்த 81 கேன்சல். அப்போ வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 1 0 0 0 1 0 0 0 1. அப்போ நம்மளோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா a இன்ட்டு a பவர் t ஈக்குவல் டு ஐடென்டிட்டி. அப்போ நம்ம இங்கே வந்து ஐடென்டிட்டின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். a இன்ட்டு a ட்ரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி. அப்போ இதை அப்படியே அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் a பவர் t ஈக்குவல் டு a இன்வெர்ஸ். ஹென்ஸ் த ப்ரூஃப். அப்போ நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து சம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா a ஈக்குவல் டு 8 - 4 5 3. வெரிஃபை தட் a இன்ட்டு adjoin a இன்ட்டு a டிட்டர்மன் a இன்ட்டு I2. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா adjoin aவும் ஏவும் கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி a இன்ட்டு adjoin a கண்டுபிடிக்கிறோம். ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்போ டிட்டர்மன் வேல்யூ நம்மளுக்கு ஈக்குவல்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒவ்வொரு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு a இன்ட்டு adjoin a அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா adjoin a கண்டுபிடிக்கிறோம். ஸோ adjoin a கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் இந்த டேம் ஆஃப் வேல்யூ ஆப்போசிட் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம். அப்போ 8ங்கிறதால 3னும் 3ங்கிறதால 8ம் போட்டுக்கலாம். அதே மாதிரி 4ங்கிறதால -5ம் 5ங்கிறதால -4ம் போட்டுக்கலாம். மேலே ட்ரான்ஸ்ஃபர். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரணும்னா இதில் வந்து சைன் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ சைன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. அப்போ அதனோட சைன் சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 3 ப்ளஸ் அப்படிங்கிறனால அது ப்ளஸ்ன்னே நம்மளுக்கு வரும். இங்கே -5 இங்கே ஒரு மைனஸு அப்போ +5 நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது இங்கே -4 இங்கே ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கும்போது நம்ம மைனஸு ப்ளஸ்ஸு அப்படிங்கும்போது +4 நம்மளுக்கு கிடைக்கும். இதனோட டேம் ஆஃப் வேல்யூ வந்து பார்த்தா +8. இதனோட ட்ரான்ஸ்ஃபர். அப்போ இதனோட ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது ரோவை காலமாக மாற்றி எழுதுவோம். அப்போ காலம் மாற்றி எழுதும்போது 3 5 4 8. ஓகேவா, இதுதான் adjoin மேட்ரிக்ஸ், adjoin ஆஃப் a மேட்ரிக்ஸு. அடுத்து நெக்ஸ்ட்டு a இன்ட்டு adjoin a அப்படின்னா ஏவோட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு தெரியும் 8 -4 -5 3. இது கூட நம்ம adjoin a இங்கே கண்டுபிடிச்சிக்கிறோம்ல அந்த வேலையை எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ 3 4 5 8. ஓகேவா, முன்ன சொன்ன மாதிரி தான் இது ரெண்டும் பெருக்கிறது மல்டிப்ளிகேஷன். அப்போ வந்து ரோவை எடுத்து காலத்தால் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ 8 × 3 8 × 3 வந்து பார்த்தா 24. 4 × 5 அதோட வேல்யூ வந்து -20. அடுத்து நெக்ஸ்ட்டு 8 × 4 +32. 4 × 8 -32. அடுத்து நெக்ஸ்ட் வேல்யூ 5 × 3 அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 15 -15. 3 × 5 +15. ஓகேவா, அடுத்தது -5 × 4 -20. அதே மாதிரி 3 × 8 +24. அப்போ அதோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 24லேருந்து 20 செப்பரேட் பண்ணால் 4. 32 - 32 அப்படின்னா 0. அடுத்தது 15
minus 15 அப்படிங்கும்போது 0. அடுத்து நெக்ஸ்ட்டு 20 plus 24 அப்படிங்கும்போது அதோட வேல்யூ ப்ளஸ் 4ன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர்ஸ் நம்மளுக்கு வந்து 4004. இதை எப்படி எழுதிக்கலாம்னா 4 into 1001. அப்போ வந்து பார்த்தா 4 identity 2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா a into adjoint a கண்டுபிடிச்சிக்கிறோம். அடுத்து செகண்ட் வேல்யூ என்னது adjoint a into a. அப்போ adjoint a into a. அப்போ adjoint aங்கிறது ஆல்ரெடி நம்ம இங்கே ஃபைண்ட் பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். அதை எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. 3 4 5 8. ஏவோட வேல்யூ அவனே கொடுத்துக்கிறோம் கொஸ்டினில், அதை எடுத்து எழுதிக்கிறோம். 8 minus 4 minus 5 3. இப்போ அதே மாதிரி தான் ரோ எடுத்து காலத்தால் பெருக்கிறோம். அப்போ 3 into 8 அதோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 24ன்னு கிடைக்கும். 4 into 5 அதோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் -20 நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு 3 into 4 அதோட வேல்யூ நம்மளுக்கு வந்து போனால் -12 நம்மளுக்கு கிடைக்கும். 4 into 3 அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா +12 நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு 5 into 8 அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5 into 8 14 நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 8 into 5 -14 நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு 5 into 4 -20. 8 into 3 +24. அப்போ இதனோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 24 -20 அதோட வேல்யூ 4. 12 -12 அதோட வேல்யூ 0. 40 -40 அதோட வேல்யூ 0. 20 -24 அப்படிங்கும்போது +24 நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதையும் அதே மாதிரி எழுதிக்கலாமா? அப்போ 4 into 1 0 0 1 equal to 4 identity 2. ஏன் ஐடென்டி 2 போடுறோன்னா இது 2 cross 2 மேட்ரிக்ஸ், அதனால இது ஐடென்டி 2 போடுறோம். சப்போஸ் 3 cross 3 மேட்ரிக்ஸ்னா ஐடென்டி 3 நம்ம போடுவோம். அடுத்து நெக்ஸ்ட்டு டிட்டர்மின் a into i2. அப்போ டிட்டர்மின் a into i2 அது கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு டிட்டர்மின் a கண்டுபிடிக்கலாம். அப்போ டிட்டர்மின் a அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்னது 8 -4 -5 3. அப்போ இது ஃபஸ்ட்டு கிராஸ் வேல்யூ பண்ணுவோம். கிராஸ் வேல்யூ பண்ணும்போது நம்மளோட வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும் 8ம் 3ம் வந்து பார்த்தீங்கன்னா 24. 5ம் 4ம் வந்து பார்த்தீங்கன்னா +20ன்னு வரும். ஃபார்முலா ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால -20. அப்போ ஆன்சர்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 4ன்னு கிடைக்கும். இப்போ எடுத்து இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. டிட்டர்மின் a into i2 equal to use. அப்போ டிட்டர்மின் a ஓட வேல்யூ 4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். i2 ஓட வேல்யூ வந்து 1 0 0 1. அப்போ இங்கே பாருங்கள், இதை நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம் 4i2ன்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூவும் செகண்ட் வேல்யூவும் தேர்ட் வேல்யூ மூணுமே நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ therefore a into adjoint a equal to adjoint a into a equal to determine a into i2 மூணுமே நம்மளுக்கு ஈக்குவல். நம்ம கொடுத்த கொஸ்டினுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்னா a மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா 8 -4 -5 -3. இதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரூவ் பண்ண சொல்லிக்கிறோம், வெரிஃபை பண்ண சொல்லிக்கிறோன்னா a into adjoint a, adjoint a into a, determine a into i2. ஓகேவா? அப்போ நான் ஃபஸ்ட்டு வேல்யூ a into adjoint a எடுத்துக்கிறேன். அப்போ a into adjoint a எடுத்துட்டேன். இதில் வந்து adjoint a ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணுறோம். adjoint a 2 cross 2 மேட்ரிக்ஸ்னால் ஆப்போசிட் டேர்ம்ஸை மாற்றி எழுதிக்கணும். 8ங்கிறதால 3னும் 3ங்கிறதால 8ம் அதுதான் நான் எழுதுகிறேன் 3 8. அதே மாதிரி 5 4 மாற்றி எழுதுங்க 4 5ன்னு எழுதிக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட் டேர்ம் நம்மளுக்கு என்னன்னா அதனோட சிம்பிளை சேஞ்ச் பண்ணுறோம். ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு அதை போட்டு அதனோட சிம்பிள் சேஞ்ச் பண்ணால் இது மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். கிடைச்ச வேல்யூவில் டிரான்ஸ்ஃபார்ம்னா ரோவை காலமாகவும் காலத்தை ரோவாகவும் மாற்றுறது. அப்போ நான் 3 5 இப்படி எழுதிக்கிறேன், 4 8 இந்த பக்கம் எழுதிக்கிறேன். அப்போ இது வேல்யூ வந்து adjoint மேட்ரிக்ஸ்.
இப்போ வந்து ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ அப்படிங்கும்போது ஏவோட வேல்யூ சம்லேயே கொடுத்துக்கிறாங்க. அட்ஜாயிண்ட் ஏங்கிறது நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ரெண்டையும் ப்ராடக்ட் ரெண்டையும் பெருக்கிறோம். பெருக்கும் போது அதனோட வேல்யூ 4i2ன்னு வருது. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம். அதே மாதிரி அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு ஏ அதையும் அதே மாதிரி நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதனோட ஈக்குவேஷன் 2ன்னு வைக்கிறோம். அதே மாதிரி டிட்டர்மின் ஏ இன்ட்டு i2 அதனோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். அதனோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதனோட வேல்யூ 3ன்னு வச்சுக்கிறோம். அப்போ 1 2 3 மூணுமே நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த ப்ரூஃப் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? 7th சம்மு. ஸோ 7th நம்மளுக்கு என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துக்கிறோம், பிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துக்கிறோம். ஸோ ஏ மேட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னென்னா 3 2 7 5. பி மேட்ரிக்ஸ் வந்து பார்க்கும்போது -1 -3 5 2. ஓகேவா? இப்போ ஏபி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ ஈக்குவலாக இல்லையா நம்ம பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். ஏபி இன்வர்ஸ். அப்போ ஏபி இன்வர்ஸ்னா அப்போ இன்வர்ஸுக்கான ஃபார்முலா என்னது? 1 டிட்டர்மின் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏன்னு வரும்ல, அதே மாதிரி தான் இப்போ ஏபின்னு கொடுத்துக்கிறோம். அப்படிங்கும்போது 1 டிட்டர்மினன்ட் ஏபி இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏபி. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணால் ஏபியை ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணணும். இப்போ ஏபியை ப்ராடக்ட் பண்ணுங்கள். இப்போ ப்ராடக்ட் பண்ணும்போது நம்மளோட வேல்யூ 3 2 7 5 இன்ட்டு அகைன் பியோட வேல்யூ -1 3 5 2. இப்போ இது ரெண்டையும் பெருக்கிறோம். அப்போ ரோவை எடுத்து காலத்தால் பெருக்குவோம். இப்போ 3 × 1 அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். 2 × 5 அப்படின்னா அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2 × 5 அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? +10ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 3 × 1 அப்படிங்கும்போது -3a, அதேமாதிரி 2 × 5 அப்படிங்கும்போது +10ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது செகண்ட் வேல்யூ 3 × 3 அப்படிங்கும்போது -9, 2 × 2 +4. அடுத்து நெக்ஸ்ட்டு 7 × 1. அப்போ 7 × 1ஓட வேல்யூ -7, 5 × 5 அதோட வேல்யூ வந்து பார்த்தா +25. அடுத்து நெக்ஸ்ட்டு 5 × 5ஓட வேல்யூ +25. அடுத்தது 7 × 3ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -21, 5 × 2ஓட வேல்யூ +10. இப்போ இதனோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 10லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணால் 7ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். 9லேருந்து 4 ஆட் பண்ணும்போது -5ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். 25லேருந்து 7 போயிடுச்சுன்னா அதோட வேல்யூ வந்து பார்த்தா +18 நம்மளுக்கு கிடைக்கும். 21லேருந்து 10 ஆட் பண்ணும்போது -11 நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏபியோட வேல்யூ. இப்போ டிட்டர்மினன்ட் ஏபி ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் பண்ணோம்ல, அதை அப்படியே நம்ம இதில் போடுறோம். அப்போ நம்மளோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 7 - 5 18 -11. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 × 11. ஸோ 7 11s are 77, 77 நம்ம சொல்லுவோம். ஃபார்மாலே ஒரு மைனஸு. 5 18, 5 × 18ஓட வேல்யூ 90. இங்கே மைனஸ் நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா நம்மளுக்கு ப்ளஸ்ன்னு நம்மளுக்கு மாறிடும். அப்போ 7 × 11ஓட வேல்யூ -77. அதே மாதிரி 8 × 5ஓட வேல்யூ 90 +90. அப்போ ஆன்சர்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 13 நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து பார்க்கும்போது 13 நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அடுத்தது அட்ஜாயிண்ட் ஏபி. அட்ஜாயிண்ட் ஏபி. அப்போ அட்ஜாயிண்ட் ஏபி அப்படிங்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொன்னோம்? அதனோட ஆப்போசிட் வேல்யூ எடுத்து எழுதிடுமா? 7ங்கிறதால 11, 11ங்கிறதால 7 எடுத்து எழுதுங்க. இப்போ -11 7. அதே மாதிரி இதனோட டைம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? -5 18.
ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், இதனோட டேர்ம்ஸ் வந்து ப்ளஸ் மைனஸ்லாம் சேஞ்ச் பண்ணும். இப்போ சேஞ்ச் பண்ணால் நம்மளோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், +11 -11 இங்கே ப்ளஸ் அப்படிங்கும்போது -11 வரும். அடுத்தது -18 நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதனோட டேர்ம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், +5 நம்மளுக்கு கிடைக்கும், +7 கிடைக்கும். இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம். அப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது நம்மளோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், -11 -18. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 7. அப்போ இதுதான் வந்து அட்ஜாயின் ஏபி. அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு என்னன்னா ஏபி இன்வெர்ஸா. இப்போ ஏபி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஏபியோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கணும், 13. அட்ஜாயின் ஏபியோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கணும், -11 5 -18 7. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ நம்ம கண்டுபிடிப்போம், RHS. அப்போ பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ். ஃபஸ்ட்டு பி இன்வெர்ஸ் தனியாக கண்டுபிடிங்க, அப்புறம் ஏ இன்வெர்ஸ் தனியாக கண்டுபிடிங்க, ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ ஃபஸ்ட்டு பி இன்வெர்ஸ் நான் கண்டுபிடிக்கிறேன். அப்போ பி இன்வெர்ஸ்க்கும் போது நம்மளுக்கு வந்து என்னது 1 டிட்டர்மினன்ட் பி இன்ட்டு அட்ஜாயின் பி அப்படின்னு நம்ம சொல்லுவோமா. அப்போ டிட்டர்மினன்ட் பி அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து என்னது -1 -3 5 2. அப்போ கிராஸ் வேல்யூ பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1 × 2 அப்படிங்கும்போது -2, 5 × 3 அப்படிங்கும்போது +15. அப்போ இதனோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 13 நம்மளுக்கு கிடைக்கும். டிட்டர்மினன்ட் பியோட வேல்யூ 13 கிடைக்கும். அடுத்தது அட்ஜாயின் பி. அப்போ அட்ஜாயின்னா நம்ம என்ன சொல்லலாம், ஆப்போசிட் டைம் மாற்றி போடுவோம். இப்போ 2 -1 -3 5. இதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸில் சேஞ்ச் பண்ணி எழுதுவோம். இப்போ 2 -5 அடுத்தது +3 -1. இதை ரோவை காலமாக மாற்றி எழுதுவோம். அப்போ அதோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2 -5 3 -1. இதுதான் அட்ஜாயின் பி. அப்போ பி இன்வெர்ஸோட வேல்யூ 1/13 இன்ட்டு 2 3 -5 -1. ஓகேவா? இப்போ ஏ இன்வெர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஏ இன்வெர்ஸ் அப்படிங்கும்போது ஏ இன்வெர்ஸ் பை 1 டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயின் ஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்கலாம். டிட்டர்மினன்ட் ஏ அப்படிங்கும்போது 3 2 7 5. இப்போ இதனோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 3 × 5 அப்படிங்கும்போது +15 வரும். 7 × 2 அப்படிங்கும்போது -14 கிடைக்கும். அப்போ ஆன்சர்ஸ் 1 நம்மளுக்கு வரும். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜாயின் ஏ கண்டுபிடிக்கிறோம். அப்போ அட்ஜாயின் ஏ அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்னது ஆப்போசிட் டைமாக போட்டுக்குவோம். இப்போ 5 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3a, அடுத்து நெக்ஸ்ட்டு 7, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்ம போட்டுக்குவோம். இப்போ இதனோட சைன் சேஞ்ச் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு, செகண்டு மைனஸு. இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது நம்மளோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 5 -7. அடுத்து நெக்ஸ்ட்டு -2 3 நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ ஏ இன்வெர்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது 1/1 இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏ வேல்யூ நம்மளுக்கு வந்து 5 -2 -7 3 நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து பி இன்வெர்ஸ் ஏ இன்வெர்ஸ் கிடைக்கும். பி இன்வெர்ஸு ஏ இன்வெர்ஸ். பி இன்வெர்ஸோட வேல்யூ 1/13 இன்ட்டு 2 3 -5 -1. அதே மாதிரி ஏ இன்வெர்ஸோட வேல்யூ வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இங்கே 1/1ங்கிறதுனால 1, அது போட்டாலும் 1 போடாட்டினாலும் 1. அப்படிங்கும்போது இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ 5 -2 -7 3. ஸோ ஃபஸ்ட்டு ரோ எடுத்து காலத்தால் நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ ரோ எடுத்து காலத்தால் மல்டிபிள் பண்ணும்போது நம்மளோட வேல்யூ நம்மளுக்கு என்ன இருக்குது, இங்கே வந்து பார்த்தா 2 இங்கே 5, 2யும் 5யும் மல்டிபிள் பண்ணால் நம்மளோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 10ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு 3 7 அப்படிங்கும்போது நம்மளுக்கு -21ன்னு நம்மளுக்கு வரும். அடுத்து 2 மல்டிபிள் பண்ணும்போது -4ன்னு வரும். 3
3 மல்டிபிள் பண்ணும்போது +9 நம்மளுக்கு வரும். அடுத்து நெக்ஸ்ட் வேல்யூ வந்து பார்க்கும்போது நமக்கு 5 மல்டிபிள் பண்ணும்போது -25 வரும். 7 1 மல்டிபிள் பண்ணும்போது +7 நம்மளுக்கு வரும். அடுத்தது 5 2 மல்டிபிள் பண்ணும்போது அதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5 2 ஆல் மல்டிபிள் பண்ணும்போது அதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா +10 நம்மளுக்கு கிடைக்கும். 1 3 மல்டிபிள் பண்ணும்போது அதனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -3 நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இதனோட வேல்யூ நம்மளுக்கு என்னென்னு வரும்னா 10லேருந்து 21 செப்பரேட் பண்ணும்போது நமக்கு -11 வரும். 4லேருந்து 9 ஆட் பண்ணும்போது +5 நம்மளுக்கு வரும். 25லேருந்து 7 செப்பரேட் பண்ணும்போது அதனோட வேல்யூ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா -18 நம்மளுக்கு கிடைக்கும். 10லேருந்து 3 செப்பரேட் பண்ணும்போது 7 நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே முன்னாடி 1/13 இருக்குது, அதை இங்கேயும் 1/13 போட்டுக்கோங்க. 1/13 அதே மாதிரி இங்கேயும் 1/13. இது ஈக்குவேஷன் 2ன்னு பாருங்கள். அப்போ 1 ஆல்ரெடி இங்கே இருக்குது. இப்போ 1ம் 2ம் ஈக்குவலானு பாருங்கள். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது ரெண்டும் சேமாக ஈக்குவலாக இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா AB ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு B இன்வெர்ஸ் A இன்வெர்ஸ். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூவும் ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூவும் நம்மளுக்கு ஈக்குவலாக தான் இருக்குதுன்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம். அப்போ 1 = 2